பொன்னாவரம் ஊராட்சியில் கார்பன் மேக்ஸ் அட்வான்டெக் பிரைவேட் லிமிடெட் என்ற தேங்காய் தொட்டிக்கறி அமைக்கும் தொழிற்சாலை அமைவதற்கான கட்டிடம் தற்போது கட்டப்பட்டுள்ளது. இந்த கட்டிடத்திற்கு முறையான வகையில் அனுமதி வாங்கவில்லை. இதை தொடர்ந்து சொன்ன பின்பு ஊராட்சி கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அனுமதி கொடுத்துள்ளார்கள். அந்த ஊராட்சியினுடைய அனுமதி தீர்மானம் அந்த ஊராட்சி 140/2023 என்று தீர்மானம் கொடுத்துள்ளார்கள். ஆனால் ஊராட்சியுடைய ஆவணத்தில் சென்று பார்க்கும் பொழுது இப்படி ஒரு தீர்மானமே அங்கே கிடையாது. இந்த தீர்மானத்தை வைத்துத்தான் அனைத்து துறை அதிகாரிகளும் கொடுத்துள்ளார்கள். இதுவே மிகப்பெரிய மோசடி. அது மட்டுமல்ல, இதை தொடர்ந்த புகாரின் மீது தாராபுரம் வட்டார வளர்ச்சி அலுவலர் அவர்கள் இந்த ஆலை அமைப்பதற்கு தொடர்ந்து மக்களுடைய எதிர்ப்பு இருக்கிறது. எனவே இந்த ஆலைக்கு போட்ட தீர்மானத்தை ஊராட்சி மன்றமே ரத்து செய்யலாம் என்று கடிதம் கொடுத்துள்ளார்கள். ஆனால் ஊராட்சி மன்றம் ரத்து செய்யவில்லை. அதனால்தான் ஊராட்சி மன்றம் இதை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்து இந்த போராட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்ல, இது அபாயகரமான லார்ஜ் ரெட் ஃபேக்டரி என்று சொல்லக்கூடிய 14 வகையான அபாயகரமான ஆலைகளில் இதுவும் ஒன்று. இந்த ஆலை அமைகின்ற இடத்திலிருந்து 1 கிலோமீட்டர் சுற்றளவிற்கு இது மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அவர்களுக்கு கட்டுவதற்கான இயங்குவதற்கெல்லாம் கட்டிடங்களுக்கான அனுமதி டிடின்னு சொல்லுவாங்க. அவங்க இந்த ரெக்கார்ட்ல தெளிவா கொடுத்திருக்காங்க. 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஆறுகளோ ஓடைகளோ அணைகளோ அல்லது 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு காவிரி மற்றும் துணை நதியிலிருந்து எந்த விதமான நீராதாரம் இருக்கக்கூடாது என்று சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் இந்த குவாரி அமைந்துள்ள புலத்திலேயே இப்படி ஒரு ஓடை செல்கிறது. இந்த ஓடையை இப்போது முழுக்க மறைத்து ஓடையை வேறு பாதைக்கு எடுத்து போட்டிருக்கிறார்கள். இது முழுக்க முழுக்க சட்டவிரோதமானது. மேலும் தமிழ்நாடு முழுக்க இது போன்ற தேங்காய் கறி தொட்டி அமைந்த தொழிற்சாலையில் இருக்கக்கூடிய பகுதிகளில் முழுக்க கரித்துளை வெளியே வந்து விவசாயம் பாதிக்கப்பட்டு ஆடு மாடு மேய்ச்சல் பாதிக்கப்பட்டு சுற்றியுள்ள மக்களுக்கு எண்ணற்ற கடுமையான நோய்கள் வந்துள்ளது. இதற்கான பல்வேறு போராட்டங்கள் பல பகுதியில் நடந்துள்ளது. கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கூட நாசகார ஆலைகள் அமைப்பதற்கான வளாகமாக உள்ள பெருந்துறை சிப்காட் வளாகத்தில் அமைக்கப்பட்ட தொழிற்சாலை கூட அப்புறப்படுத்தப்பட்டது. எனவே இந்த ஆலை அமைந்தால் இந்த பகுதி மக்களுக்கு கடுமையான சுற்றுச்சூழல் பாதிப்பால் விவசாயம் பாதிப்பதோடு கடுமையான உடல்நலம் பாதிக்கும். குறிப்பாக B2 டைப் சுகர் என்ற சர்க்கரை நோய் காற்று மாசினால் வருவது.